clocher se mire dans l'eau pure d'une rive. வாழ்க்கையை அவரோடு அவருடைய வாழ்க்கைக்கு நான் மாற்றுகின்ற பொழுது நான் அவரை மகிமைப்படுத்துகின்றேன். இன்னைக்கு நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், ஒரு நல்ல கிறிஸ்தவன் அப்படின்னா அது கடவுளுக்கு மகிமைப்படுத்துவதற்கு சமம். ஏனென்று சொன்னால் நான் நிறைய என்ன செஞ்சிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறேன். ஏதோ என்னுடைய உதட்டு அளவில் நான் இன்னைக்கு நவநாள் ஜபத்தை வாசிட்டு நான் போறேன் அப்படின்ற அது மட்டும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை அதற்கேற்றார் போல் நான் மாற்றுகின்ற பொழுது நான் கடவுளை மகிமைப்படுத்துகின்றேன், குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துகின்றேன். பாருங்களேன், என் மூலமாக அவர் மகிமைப்படுத்துகின்றார். அதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார், என்னுடைய குடும்பத்தை மகிமைப்படுத்துவார், என்னுடைய சமுதாயத்தை மகிமைப்படுத்துகின்றார். எனவே இந்த ஒரு நாளிலே கடவுளுடைய பிள்ளைகளாக அற்புத குழந்தை இயேசுவினுடைய அபரிவிதமான அற்புதத்தை, அதிசயத்தை நாம் ஒவ்வொருவருமே யார கையில எழுதி வச்சிருந்தாரு? சத்தமா சொல்லுங்க, கேட்கல.
புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடு பக்தியோடு அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அதன்படி முதலாவதாக தூய மார்ட்டின் அவர்களுடைய கொடியானது நம்மளை வழிநடத்தி செல்லும். அதை எடுத்து செல்ல அந்த அசோசியேஷன் சமர்த்தா, அந்த ஹமீத் அசோசியேஷன் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த பிரசிடண்ட் நம்மளுக்கு வந்திருக்காங்க. அவங்க நம்மளை வழிநடத்தி செல்வாங்க. மதாம் சோஃபியா அவங்களை தொடர்ந்து மற்ற தேர்தல் பின்னால் வரும். நம்ம ஜெபிச்சு கொண்டே போய் பக்கத்தில் உள்ள ஸ்குவாரில் ஒரு சிறிய பட்டம் போட்டுட்டு நம்ம மீண்டுமாக இங்கே வருவோம். எனவே மக்கள் அனைவரும் ஒத்துழைத்து அந்த அவர்கள் வழிநடத்துகிறபடி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பேர்பவையை முடிந்த பிறகு இங்கே அடுத்ததாக நம்முடைய பங்கை சார்ந்த தோஷான் மரி அவர்கள் அடுத்ததாக வெகு தொலைவில் இருந்து எங்களுடைய சந்நிதியில் மலத்தோடு
போற்றி வணங்கிடுவோம், நாம் நன்றி கூறிடுவோம். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை இறைமகனே, விண்ணவர் போற்றும் தூயவனே, என்னில் நீதி வந்திடவே இன்னிசையாலே அழைக்கின்றேன். என் வாழ்வில் ஒளியேற்றவா, உன் பாதத்தில் விளக்கேற்றினேன். கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். அருள் தீபமே அணையா விளக்கே, என் வாழ்வில் ஒளியேற்றவா, விளக்கேற்றினேன். கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். பாடினோம், உந்தன் அருளை நாடினோம். குழந்தை இயேசுவே, என் கோயில் தெய்வமே, குதூகலமாய் கூடி வந்து துதிகள் பாடினோம். உந்தன் அருளை நாடினோம். அற்புதம் அற்புதம் உந்தன் தரிசனம், பொற்பதம் உன் பதம் எமக்கு தரிசனம். அற்புதம் சுகபோகத்தின் மூல
கரம் நீட்டி வரம் கேட்டு எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எளியோர்கள் மகிழ்ந்திடவே ஏழைகள் நெஞ்சில் நிலைத்திடவே எளியோர்கள் மேல் இரக்கமாயிரும். ஏழைகள் நெஞ்சில் நிலைத்திடவே அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும், எங்கள் வேண்டுகோளை அளித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும், எங்கள் வேண்டுகோளை அளி மறைநூல் மனிதர்களுக்கிடையே இயேசு அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் எல்லா தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள வேண்டும் என்று இறைவன் மகிமை உலகின் உன்னத மகிமை பிறந்தார் நம் இயேசு பாலகன் பிறந்தார். புகழ்வோம் மகிழ்வோம் போற்றி வணங்குவோம் இறைவனின் அருள் பெறுவோம். கடவுளே அன்பு அருளை வழங்கும் கரங்களால் மரத்தொழிலை செய்யும் தேவனே அருளை வருவீரே என்னிதய குடிலில் எழுவீரே என்னிதய குடிலில் எழுவீரே குழந்தை இயேசு வருவீரே என்னிதய குடிலில் எழுவீரே என்னிதய குடிலில் வருவீரே விண்ணவர் போற்றும் தூயவனே என்னில் நீவி வந்திடவே இன்னிசையானே அழைக்கின்றேன் இருந்தும் துன்பத்திலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் நம்மை ரட்சிக்கவும் உலக மாயையிலிருந்து விடுபட்டு இறை அன்போடு கலந்த இல்லற வாழ்க்கையை அடைந்திடவும் உண்மையான வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் இறைமகன் இயேசுபிரான் நம்மில் ஒருவராக மனிதனாக மனித குலத்தில் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், மறைந்தார். தான் இறந்த 3ஆம் நாள் மரணத்தை வென்று மீண்டும் உயிர்த்தெழுந்து தான் இறைமகன் என்பதை இவ்வுலக அறியச் செய்தார். நாம் அனைவரும் நலமோடும் வளமோடும் நல்ல பண்புகளோடும் வாழ்ந்து புகழ் பெற வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம்.
நமது சுமைகளை ஏற்று நம் நல்வாழ்விற்கு வழிகாட்ட இறைவன் குழந்தை இயேசு வடிவிலே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பது பழமொழி. குழந்தையே தெய்வமாகி தெய்வமே குழந்தையாகி தன் அருள்மழையால் பக்தர்களின் குறைகளை தீர்த்து நமது கற்பனைக்கும் விஞ்ஞான சக்திக்கும் அப்பாற்பட்ட பல புதுமைகளை புரியும் குழந்தை இயேசு உங்களை அழைக்கிறார். வாருங்கள், அந்த அன்பு கரங்களில் ஒன்றாக சேருங்கள். வியாழக்கிழமை தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜாதி மத இன மொழி பேதமில்லாமல் குழந்தை இயேசுவை தரிசித்து தங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்று செல்கின்றனர். இன்றைய வாருங்கள், குழந்தை இயேசுவின் அருளை பெற்று மகிழுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. செலுத்தும் அன்பை பகைவர் இடத்திலும் செலுத்தவே, இறைவன் இடத்தில் செலுத்தும் அன்பை பகைவர் இடத்திலும் செலுத்தவே, மனித உறவு